கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1554 கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இங்கே ஒரு தோட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனால் தோட்டம் என்பதை காட்டிலும் ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஒரு கூட்டத்தார் அல்லது சபை, இவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் பரிசுத்தமாய் இருக்குமானால் அதற்கு வேலி அடைத்திருக்கிறார். அவைகளில் உள்ள கற்கள் பொறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவைகளில் உள்ள மனிதனில் உள்ள பொல்லாத காரியங்கள் வெளியே எடுக்கப்படுகிறது. துன்மார்க்கத்தை வெளியே எடுத்து விட்டார். கூட்டத்திலே, சபைகளிலே சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்குமானால், இருந்து கொண்டிருக்குமானால் அவைகளை வெளியே எடுக்கிறார். திராட்சை செடிகளை நட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பலன்களை கொடுக்கிற பரிசுத்தவான்கள் அங்கே உருவாக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தமாய் வாழுவார்கள். சபை பரிசுத்தமாய் இருக்கும், மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வான் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இன்றைக்கு சபைகளும் சரி, மனிதனும் சரி, கசப்பான பழங்களை ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்திலே நாம் கண்கூடாக பார்க்கிறோம். காரணம் என்ன? அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அற்புதங்களின் வழியாக வழிநடத்தி கானானுக்குள்ளே கொண்டு போனார். கானானிலே கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை விட்ட பின்னாடி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம், உங்கள் பரிசுத்தத்தின் நிமித்தம் நீங்கள் இந்த அற்புதத்தை பெறவில்லை, கானானியரின் அக்கிரமத்தின் நிமித்தம்தான் உங்களுக்கு இந்த அற்புதங்கள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். அதே போலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் பரிசுத்தத்தின் வழியாக அற்புதங்களை பெற்றிருக்கிறீர்களா? அதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார். உன்னுடைய தொழில், உன்னுடைய வேலை, உன்னுடைய கடை, உன்னுடைய வியாபாரம் பரிசுத்தமாய் நடக்கிறதா? பரிசுத்தத்திலே நீ நடத்துகிறாயா? உன் வேலையிலே பரிசுத்தமாய் இருக்கிறாயா? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், அதன் பிரகாரம் நடந்து கொள்ளுகிறாயா? ஆண்டவர் உங்களிடத்திலே சில நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறார். குறிப்பாக கிறிஸ்தவர்களிடத்திலே நல்ல நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் அந்த நல் காரியங்களை விட்டு துன்மார்க்கமாய் அக்கிரமமாய் வாழுவீர்களானால், அல்லது சபை அப்படி மாற்றப்படுமானால் தேவன் வேதனைப்படுவார். அவர் எதிர்பார்த்து காத்திருந்த பலன் கிடைக்காமல் கசப்பை தந்து கொண்டிருப்பாயானால் உன் வாழ்க்கையில நீ போகிற சபை ஆண்டவருக்கு கசப்பை கொடுத்திருக்குமானால், கொடுத்து கொண்டிருக்குமானால் எவ்வளவு வேதனைப்படுவார். எனவே வேதம் சொல்லுகிறது, என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
தேவன் எதிர்பார்க்கிற நற்குல திராட்சையாய் நீ மாறு. தேவன் எதிர்பார்க்கிற தோட்டத்திலிருந்து கிடைக்கிற நற்குல திராட்சை போல சபையை மாற்றுங்கள். சபையிலே நற்குணம் உள்ளவர்கள், நல்ல திராட்சை பழங்களைப் போல உள்ளவர்கள், தேவனுக்கு இனிப்பான காரியங்களை செய்கிறவர்கள் சபையிலே உருவாக்குங்கள். சபை என்பது ஒரு தோட்டம், குடும்பம் என்பதும் ஒரு தோட்டம். அதில் வாழுகிற மனிதர்கள் நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனிதன் எப்படி வாழ வேண்டும், சபை எப்படி வாழ வேண்டும், கூட்டத்தார் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். தோட்டத்தை உருவாக்கினீர். அதில் உள்ள களைகள், கற்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது. பாதுகாப்புக்காக வேலி போடப்பட்டது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்த காரியங்கள் மனிதனிலும் நடக்கவில்லை, சபைகளிலும் நடக்கவில்லை. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீர் ஐயா. இன்றைக்கும் கிறிஸ்தவ மனிதர்கள் பரிசுத்தவான்களாய் உருவாக்கப்படட்டும். சபைகள் பரிசுத்தமுள்ள சபைகளாய் உருவாக்கப்படட்டும். உலகத்தோடு மனிதன் இணைந்து விடாதபடி, உலக காரியங்களோடு சபைகள் இணைந்து விடாதபடி பரிசுத்தமாய் மனிதனும் சபையும் வாழ உதவி செய்யும். ஆண்டவர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்த சபைகள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம்தான் பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுவதற்கு உதவி செய்யும். பரிசுத்தமாய் வாழுங்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கள். உன்னுடைய எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றுவார் என்பதை காட்டிலும் தேவனுடைய எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றும் மகனே, நிறைவேற்றுங்கள். சபையாரே, சபை தலைவர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.